பாகிஸ்தானில் இடம்பெற்று வருகின்ற மும்முனை தொடரில் நேற்றைய நாளில் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி ஒரு இலகுவான வெற்றியை தனதாக்கி இருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக மும்முனை தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக பாகிஸ்தான் முன்னேறியிருக்கிறது. இத்தோடு மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான் விளையாடி இருக்கின்ற இறுதி 11 சர்வதேச ஆட்டங்களிலே 10 ஆட்டங்களை பாகிஸ்தான் வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதிலே இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த மும்முனை தொடரை பொறுத்தவரையில் மும்முனை தொடரிலே 3 ஆட்டங்களை வென்றிருக்கிறது. இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலே 3 ஆட்டங்களை வென்றிருந்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2 ஆட்டங்கள் என்று சொல்லி இறுதியாக இவர்கள் விளையாடி இருக்கின்ற 11 ஆட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 10 ஆட்டங்களை பாகிஸ்தான் வென்றிருக்கிறார்கள். இதுவும் நவம்பர் மாதம் என்பது பாகிஸ்தானுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுடனான ஒரு நாள் தொடர், இது மாத்திரமல்லாமல் இவர்கள் இலங்கையுடனான ஒரு நாள் தொடர், ஹாங்காங் சூப்பர் சிக்ஸர்ஸ் போட்டிகள், நேற்றைய நாளிலே பாகிஸ்தான் ஷஹீன் அணியினர் எமர்ஜிங் ஏசியா கப் போட்டிகளை வென்றிருக்கிறார்கள். ரைசிங் ஸ்டார்ஸுக்கு இடையில் இடம்பெற்றிருந்த ரைசிங் ஸ்டார்ஸுக்கான ஏசியா கப்பை வென்றிருக்கிறார்கள். நவம்பர் மாதம் பாகிஸ்தானுக்கு 4 சாம்பியன்ஸ் மகுடங்கள் கிடைத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இப்படி பாகிஸ்தான் ரசிகர்கள் பூரிப்பிலும் கொண்டாட்டத்திலும் இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. எங்களுடைய முன்னைய காணொலியை பாருங்கள், தேடி பார்க்கலாம். முன்னைய காணொலியிலே பாகிஸ்தான் ரைசிங் ஸ்டார்ஸ் வெற்றி பெற்றிருந்த ஏசியா கப் தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். ரைட், நேற்றைய நாளிலே இடம்பெற்றிருந்த போட்டியை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்த போட்டியில் பாகிஸ்தான் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டி ராவல்பிண்டியிலே இடம்பெற்றிருந்தது. 195 ஓட்டங்களை பாகிஸ்தான் பெற்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் சாஹிப்சதா ஃபர்ஹான் 63 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டிலே இன்டர்நேஷனல் 2020 போட்டிகளிலே 45 சிக்ஸர்களை விளாசி இருக்கிறார். அதுவும் மிக முக்கியமான அசோசியேட் அணிகள் கிடையாது. அசோசியேட் அணிகள் இல்லாத ஃபுல் மெம்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அணிகள், இந்த அணிகளை சேர்ந்திருக்கின்ற வீரர்கள் ஒரு நடப்பு ஆண்டிலே அதிகமான சிக்ஸர்களை விளாசிய வீரர் என்கிற பெருமை இப்போது ஃபர்ஹானுக்கு கிடைத்திருக்கிறது. சாஹிப்சதா ஃபர்ஹானுக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே 106 சிக்ஸர்களை விளாசி இருந்தார் மேற்கிந்திய தீவுகளினுடைய வீரர். இந்த வீரனுடைய சாதனையை இப்போதைய நிலையில் இவர் முறியடித்திருக்கிறார். சாஹிப்சதா ஃபர்ஹான் இந்த ஆண்டிலே, ஒரு நடப்பு ஆண்டு ஒன்றிலே மொத்தமாக 107 சிக்ஸர்களை விளாசி இருக்கிறார். இன்னிங்ஸ் ஒன்றுக்கு 2க்கும் அதிகமான சிக்ஸர்களை விளாசுகின்ற ஒரு வீரராக இவர் மாறியிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த தொடரில் 3 சிக்ஸர்கள், இந்த தொடரில் 2வது அரைச்சதம், 3 சிக்ஸர்கள், 4 பவுண்டரிகளோடு 41 பந்துகளிலே 63 ஓட்டங்களை இவர் பெற்றிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக இவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அண்மை காலமாக நிக்கோலஸ் பூரான் 51 இன்னிங்ஸ்களில் 2020 போட்டிகளில் 103 சிக்ஸர்களை விளாசிய சாதனையை இவர் இப்போது முறியடித்திருக்கிறார். 49 2020 போட்டிகளில் இவர் இந்த சிக்ஸர்கள் சாதனையை முறியடித்திருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். சாஹிப்சதா ஃபர்ஹானுக்கு 41 பந்துகளிலே 63, சாய்மாயு 13, பாபர் அசாம் தொடர்ச்சியாக 2020 போட்டிகளிலே தடுமாறியவர். நேற்று 74, ஃபாஹிம் அஷ்ரப் 3, முகமது நவாஸ் 4, சல்மான் அலியகா நேற்று அவருக்கு பெரிதாக துடுப்படுத்தாட வாய்ப்பு கிடைக்கவில்லை, 1 ஓட்டம் தான் ஆட்டம் இழக்காது. ஃபக்கார் ஜமான் 10 பந்துகளில் 3 சிக்ஸர்களோடு 27, இதனால் 195 பெறப்பட்டது. 2 விக்கெட்டுகளை சிகாந்தர் ரஸா பெற்றிருந்தார். சிகாந்தர் ரஸா அதிகமான 2020 பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதுகளை வென்றிருக்கின்ற வீரராகவும் சூரியகுமார் யாதவ், விராட் கோலி ஆகியோரை எல்லாம் கடந்து இவர் சாதனை படைத்திருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. பதிலளித்த ஜிம்பாப்வேக்கு சிகாந்தர் ரஸா 18 பந்துகளிலே 23, ரியன் பெர்ல் 49 பந்துகளில் ஆட்டமிழக்காத 67, வேறு யாரும் சொல்லும்படியாக பிரகாசித்திருக்கவில்லை. 126 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்திருந்தார்கள். உஸ்மான் தாரிக் 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், ஒரு ஹேட்ரிக் சாதனையும் உள்ளடக்க. முகமது நவாஸ் 2, ஒவ்வொரு விக்கெட்டுகள் நசீம் ஷா, முகமது வசீம், ஃபாஹிம் அஷ்ரப் ஆகியோருக்கு கிடைத்திருந்தது என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் சொல்லலாம். உஸ்மான் தாரிக் ஹேட்ரிக் சாதனை படைத்திருந்த உஸ்மான் தாரிக் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 27 வயதான ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பந்து வீச்சாளர் இவர். இதுவரைக்கும் 2
போட்டிகள். நேற்று விளையாடியது இரண்டாவது டுவெண்டி போட்டி என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமாக இருந்தால் இவரும் பிரகாசித்து வருவார்கள் என்று சொல்லி நம்பலாம். குவாட்டா கிளேடியேட்டர்ஸ் அணிக்காக இவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளில் விளையாடி வருகின்ற வீரர் உஸ்மான் தாரிக் 27 வயது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. பாகிஸ்தான் இப்போது முதல் அணியாக இந்த தொடரிலே இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறது. அடுத்து ஜிம்பாப்வேயா அல்லது இலங்கையா இறுதிப் போட்டிக்கு செல்ல போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. புள்ளிப்பட்டியலிலே 3 ஆட்டங்கள் 3லும் வெற்றி 6, ஜிம்பாப்வே 3 ஆட்டங்கள் 1ல் வெற்றி 2, இலங்கை 2 ஆட்டங்கள் 2லும் தோல்வி. இலங்கை ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் தீர்மானம் மிக்க ஆட்டமாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. காத்திருப்போம். இது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு நான் அறிய தருவேன். மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Facebook தளம் மூலமாக வருபவர்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் இதனை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.